அன்பர்களுக்கு வணக்கம். 27 நட்சத்திரக்காரர்கள் வணங்க வேண்டிய தெய்வங்களை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டெம்பிள்ஸ் பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணாலே உங்களுக்கு எல்லா வீடியோஸும் கிடச்சிரும். ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய தெய்வத்தை பற்றி தான் சொல்ல போகிறேன். அந்த தெய்வத்துக்குரிய காயத்ரி மந்திரம், அஷ்டோத்திர ஜபம், அவர்களின் கோவில் வழிபாடு, அவர்களின் உருவ தியானம் ஆகியவை செய்து நம்ம வழிபடலாம். நம்ம எந்த தெய்வத்தை வணங்குறதுக்கு முன்னாடி நம்மளோட குலதெய்வத்தை வழிபடுறது ரொம்ப முக்கியம். குலதெய்வத்தை வழிபட்ட பின்பு தான் மற்ற தெய்வங்களை வழிபடணும். அப்போ தான் நமக்கு சிறப்பு பலனை தரும். சரி, வாங்க நட்சத்திரங்களுக்கு உரிய அதிர்ஷ்டம் தரும் தெய்வங்களை பார்ப்போம். அஸ்வினி நட்சத்திரக்காரங்க சரஸ்வதி தேவியை வழிபடணும். பரணி நட்சத்திரக்காரங்க துர்கா தேவியை வழிபடணும். அதுவும் அஷ்டபுஜம் கொண்ட துர்கா தேவியை வழிபடணும். கார்த்திகை நட்சத்திரக்காரங்க முருகப்பெருமானை வழிபடணும். ரோடி நட்சத்திரக்காரங்க ஸ்ரீ கிருஷ்ண பகவானை வழிபடணும். மிருகசிரிடம் நட்சத்திரக்காரங்க சிவபெருமானை வழிபடணும். திருவாதிரை நட்சத்திரக்காரங்க சிவபெருமானை வழிபடணும். புனர்பூசம் நட்சத்திரக்காரங்க ராமரை வழிபடணும். விஷ்ணு பகவானை வழிபடணும். பூசம் நட்சத்திரக்காரங்க தட்சிணாமூர்த்தியை வழிபடணும், அதாவது சிவபெருமானை வழிபடணும். ஆயில்யம் நட்சத்திரக்காரங்க நாகாத்தம்மன் ஆதிசேஷனை வழிபடணும். மக நட்சத்திரக்காரங்க சூரிய பகவானை வழிபடணும். சூரிய நாராயணனை வழிபடலாம். பூரம் நட்சத்திரக்காரங்க ஆண்டாளை வழிபடணும். உத்திர நட்சத்திரக்காரங்க மகாலட்சுமி தேவியை வழிபடணும். அஸ்த நட்சத்திரக்காரங்க காயத்ரி தேவியை வழிபடணும். சித்திர நட்சத்திரக்காரங்க சக்கரத்தாழ்வாரை வழிபடணும். சுவாதி நட்சத்திரக்காரங்க நரசிம்மரை வழிபடணும். விசாக நட்சத்திரக்காரங்க முருகப்பெருமானை வழிபடணும். அனுசம் நட்சத்திரக்காரங்க லக்ஷ்மி நாராயணனை வழிபடணும். கேட்டை நட்சத்திரக்காரங்க வாராக பெருமாள் ஹயக்ரீவரை வணங்கலாம். மூல நட்சத்திரக்காரங்க ஆஞ்சநேயரை வணங்கணும். பூராடம் நட்சத்திரக்காரங்க ஜம்புகேஸ்வரர் சிவபெருமானை வணங்கணும். உத்திராடம் நட்சத்திரக்காரங்க விநாயக பெருமானை வணங்கணும். திருவோண நட்சத்திரக்காரங்க ஹயக்ரீவர் விஷ்ணுவை வணங்கலாம். அவிட்ட நட்சத்திரக்காரங்க ஆனந்த சயன பெருமாள் விஷ்ணு பெருமாளை நம்ம வணங்கலாம். சதய நட்சத்திரக்காரங்க மிருத்யுஞ்சேஸ்வரர், அதாவது சிவபெருமானை வணங்கணும். பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க ஏகபாதர் சிவபெருமானை வணங்கணும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க மகா ஈஸ்வரர் சிவபெருமானை வணங்கணும். ரேவதி நட்சத்திரக்காரங்க அரங்கநாதனை வழிபடணும். இந்த தெய்வங்கள் அனைத்தும் அந்தந்த நட்சத்திரத்திற்குரிய அதிர்ஷ்டத்தை வாரி வழங்குறவங்க. சுவாமியை காயத்ரி மந்திரம் சொல்லி வணங்கணும். அவங்களோட அஷ்டோத்திரம் மந்திரத்தை சொல்லி வணங்கணும். மனசால் எந்த காரியம் செய்யறதுக்கு முன்னாடியும் இவங்களை நினச்சிக்கிட்டு வழிபடணும். இவங்க எல்லாரையும் வணங்குறதுக்கு முன்னாடி அவங்களுக்குரிய குலதெய்வத்தை வணங்கணும். குலதெய்வ வழிபாடு ரொம்ப முக்கியம். நம்ம குலத்தையே காக்கிறவங்க. நம்ம எந்த ஊரில் எந்த நாட்டில் எங்கே வேணாலும் இருக்கலாம். எங்கே இருந்தாலும் எந்த ஒரு நல்ல காரியம் செய்யறதுக்கு முன்னாடியும் எந்த ஒரு புது விஷயத்தை தொடங்கிறதுக்கு முன்னாடியும் நம்ம குலதெய்வத்தை மனசால் நினச்சிக்கிட்டு எந்த ஒரு காரியத்தையும் தொடங்கணும். வருஷத்துக்கு ஒரு முறையாவது போய் நம்ம குலதெய்வத்தை பார்த்துட்டு வரணும். அவங்களுக்கு பொங்கல் வைக்கணும். சுவாமிக்கு மாலை கட்டி போட்டு வரலாம். நம்ம குலத்தையே காக்கிற தெய்வம் அவங்கள வேண்டிக்கிட்டு நம்ம மற்ற தெய்வங்களை வேண்டும்போது நமக்கு சிறப்பான பலன்கள் கிடைக்கும். இப்போ சொன்ன அத்தனை நட்சத்திரக்காரர்களுக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய தெய்வங்களை சொன்னேன். இந்த தெய்வங்களை மனதார வழிபடுங்க. தெய்வத்தோட மந்திரங்களை சொல்லி வழிபடுங்க. அஷ்டோத்திர ஜபம் செய்யுங்க. அவங்களோட திருக்கோவிலுக்கு சென்று அவர்களை வழிபடுங்க. அவங்கள மனசில் நினச்சிக்கிட்டு தியானம் பண்ணுங்க. எந்த ஒரு காரியம் செய்யறதுக்கு முன்னாடியும் மனதார சுவாமியை வேண்டிக்குங்க. சுவாமியை வேண்டிக்கிட்டு செய்யுங்க. நம்மளோட முழுமையான பக்தி மட்டும்தான் அவங்களுக்கு வேணும். வேறு எதையும் அவங்க எதிர்பார்க்கறதில்ல. நம்ம சேனலில் பல பதிவுகள் போட்டிருக்கோம். உங்களுக்கு நேரம் கிடைச்சா எல்லா பதிவையும் முழுமையாக பாருங்கள். இல்லை நேரம் கிடைக்கும்போது பாருங்கள். பிற உயிர்களையும் தம் உயிர் போல் நேசிப்போம். அனைவரிடத்திலும் அன்போடு இருப்போம். பெரியோர்களை மதிப்போம். நம்மால் முடிந்த உதவிகளை நாள்தோறும் செய்து வருவோம். பொண்ணோ பொருளோ கொடுத்து உதவுறது மட்டும் உதவி இல்லைங்க. பாதிக்கப்பட்டவங்க கிட்ட அன்பாக ஆறுதலாக 4 வார்த்தை பேசுகிறது கூட உதவி தான். அதை நம்ம மறக்காமல் நிச்சயம் செய்யணும். நம்பிக்கையோடு செயல்படுவோம். எல்லாம் நன்மைக்கு. நன்றி, வணக்கம்.